என்ன பொண்ணு, ஊருக்கு போகலாம்னு பஸ்ல ஏறியாச்சு. ஆனா ஊரு நெருங்க நெருங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடி. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பிறந்த ஊருக்கு தானங்க போறோம். இவ்வளவு நாள் அந்த ஊர்ல தானங்க வாழ்ந்தோம். நம்ம என்ன கொள்ளையடிச்சிட்டு போனோமா, திருடிட்டு போனோமா, கொலை பண்ணிட்டு போனோமா? எல்லார் குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்க தங்க செய்யும். நம்ம குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனை. அதனால தானங்க வீட்டை விட்டு வெளியில போனோம். நம்ம யாரு குடும்பத்தையும் கெடுக்கலையே, யார்கிட்ட இருந்து புடுங்கிட்டும் போகலையே. நீங்க ஏன் அம்மா இவ்வளவு கலங்குறீங்க? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல தானங்க இருந்தோம். எல்லார்ட்டையும் தாயா பிள்ளையத்தனங்க பழகிக்கிட்டு இருந்தோம். யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தைரியமா வாங்க. என்ன பொண்ணு, இந்த ஊர்ல நான் பிறந்ததுல இருந்து ஒரு கஷ்டம் இல்லாம சொகுசா பெரிய மாடி வீடு, பங்களா வீடு, ஆடு மாடு கோழி கௌரவமா 4 பேர் மதிக்கிற மாதிரி இருந்தேன் சின்ன பொண்ணு. ஆனா இப்ப ஒண்ணு இல்லாத வெறும் பயலா உன்னைய கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு போறதுன்னா ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? நம்ம வேணா வேற ஊருக்கு போவோமா? ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? நீங்க பிறந்த ஊரு வளர்ந்த ஊரை விட்டுட்டு நம்ம எங்க மாமா போறது? நீங்க ஏன் மாமா இப்படி பயப்படுறீங்க? நான் இருக்கேன் மாமா. ஏங்க, நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல பெரிய ஆலமரமா ஆகி காட்டணுங்க. அதுக்கு நம்ம ஊர்ல தாங்க இருக்கணும். இதே ஊர்ல முன்னாடி நம்ம வசதியான வாழ்க்கை வாழ்ந்தோமே, அதே வாழ்க்கையே அமைச்சு காட்டணுங்க. உங்களால சாதிக்க முடியுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோட இருங்கங்க. நடந்ததே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எதுவும் மாற போறது கிடையாது மாமா. நம்ம தான் வாழ்க்கைய மாத்தி ஆகணும். உங்களால எதுவும் முடியும் மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களால செயல்படுத்த முடியும். எதுக்கும் கலங்காதீங்க மாமா. நான் இருக்கேன் உங்களுக்கு பக்க துணையா. சரிடி சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு சொல்ற, பாப்போம். தலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. மேகங்கள் அது போல சோகங்கள் களைந்தோடும். நீ போகும் பாதையெல்லாம் நியாயங்கள் சபையேறும். தலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. இன்டர்வியூ 10 மணிக்கு சொல்லிருக்காங்க. முன்கூட்டியே போகணும்ல, அதான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். என்னடி செய்யறது? நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நீ வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஆகி போயிருச்சு. இந்நேரம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. போ அக்கா, எதுக்குக்கா ஃபீல் பண்ற? அந்த காலத்துல எல்லாம் வயசு கூட பார்க்காம சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த காலம் அப்படி இல்லக்கா. பெண்கள் நல்லா முன்னேறி படிச்சு அவங்களே நகையை சேர்த்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், இப்ப வேலை பார்க்க போறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருக்கு. அப்பா நல்லா இருந்தாங்கன்னா நல்லா சம்பாரிச்சு நகை நட்ட சேர்த்து இந்நேரம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. எனக்கே அப்பா கடனை உடனே வாங்கி தாண்டி 10 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அந்த 10 பவுன் கூட அப்பாவால சேர்க்க முடியல. அதை நினைச்சா தாண்டி எனக்கு வருத்தமா இருக்கு. அக்கா, ஏன்க்கா கவலைப்படுற? கவலைப்படாதக்கா. நான் நல்லா படிச்சிருக்கேன். நல்ல கம்பெனில எனக்கு இப்ப இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காக்கா. நான் நல்ல கை நிறைய சம்பாரிச்சு 10 பவுன் எனக்கு 10 பவுன் 20-30 பவுன் கூட சேர்க்கலாம். நம்ம குடும்பத்தையும் மேல் நோக்கி கொண்டு வரலாம்க்கா. கவலைப்படாம இருக்கா? என் செல்ல தங்கச்சி. என்னையும் தான் அப்பா படி படி, பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என் மண்டையில தான் படிப்பு ஏறவே இல்ல. என் தங்கச்சி நீனாவது நல்லா படிச்சிருக்கியே. ஆமாக்கா, எனக்கு எப்பயுமே அப்பா தான் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பத்தையே முன்னேறி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாக்கா. ஆமாண்டி, நான் படிக்கிறப்பையும் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறது? மண்டையில படிப்பு ஏறல. அதோட உங்க மாமா பார்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. மாமாவும் நல்லா தாண்டி படிச்சிருக்காங்க. போனா போகுதுன்னு என்னை கல்யாணம் பண்ணி இருக்காரு. அக்கா, உனக்கு படிப்பு தான்க்கா இல்ல, மித்தபடி உனக்கு பொது அறிவு நல்ல டேலண்ட் எல்லாம் உன்கிட்ட இருக்குக்கா. நல்ல குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது, ஒரு குடும்பத்தை எப்படி முன்னேற்றம் கொண்டு போறது அப்படிலாம் உன்கிட்ட இருந்துதாக்கா கத்துக்கறணும். பிரியா, என்னை ஓட்டத்தானே செய்யற? இல்ல ராணியக்கா, உண்மையா தான் சொல்றேன். உன்னால எதுவும் முடியும். மாமாவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சோர்ந்து போயிருவாங்க. ஆனா அவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்து நீங்க தாக்கா தேத்தி விடுவீங்க. நான் அதை ஏகப்பட்ட நேரத்துல நான் பாத்திருக்கேன். அட போடி, அது மாமா கலங்காதீங்க, அதெல்லாம் உங்களால முடியும். நான் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது வாடி மோட்டிவேஷன். ஆமாக்கா, ஒரு மனுஷர் சோர்ந்து போய் இருக்கிறப்ப நான் இருக்கேன் சொல்லி பாருங்க. அந்த மனுஷர் நினைப்பாங்க நம்மளுக்காக நம்ம பொண்டாட்டி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கவலைன்னு சொல்லி முன்னேறி
பார்த்துதாக்க நான் நல்லா பேச கத்துக்கிட்டேன். அட போடி, எனக்கு இந்த மாதிரி கோர்வையெல்லாம் எனக்கு பேச தெரியாது. அக்கா நம்பிட்டேன். அட போடி அங்கிட்டு, வளர்ந்துட்டாலே தவிர மித்தபடி குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. அட ஆமாக்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு வேற டைம் ஆயிக்கிட்டு இருக்கு. நேரத்துக்கு போனா தான் பஸ் பிடிக்க முடியும். அடியே பிரியா, ரூமுக்குள்ள இட்லி வச்சனே, சாப்பிட்டியா என்ன? அக்கா டைம்லக்கா வந்து சாப்பிடுறேன்க்கா. அடியே சாப்பிடாம போனா மயக்கம் வரும்டி, சாப்பிட்டுட்டு போடி. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன். பை 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 பை. விளையாட்டு புள்ளையால இருக்கா. அவ சாப்பிடுறதே 2 இட்லியோ 3 இட்லியோ, அதையும் சாப்பிடாம என்னமா ஓடுறா. முன்னாடியே எந்திரிச்சிருக்கலாம்லடி. அக்கா போயிட்டு வந்து சாப்பிடுறேன். மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. கலகல கலகலன்னு இருக்கா. இவளுக்கு ஏத்த மகராசன் எங்க பிறந்து இருக்கானோ தெரியலையே. அக்கா என் நிலைமைய பாத்தியாக்கா, என் நிலைமைய பாத்தியா? அடியே சின்ன பொண்ணு, எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கடி போன? வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமி, பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு, திருந்தாம போச்சே ஊரு சனந்தா, தத்தளிச்சு வாடுதடி இளமனந்தா. அக்கா அக்கா அக்கா, ராணி அக்கா, வசந்தி அக்கா, நான் எந்த நிலைமையில நிக்கிறேன்னு பாத்தியாக்கா? பாத்தியா பாத்தியாக்கா? அடியே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு அழுகாதடி, அழுகாத. இப்பதே பஸ் புடிச்சு உங்க ஊருக்கு வரலாம்னு இருந்தபடி, அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? எந்த சாமி புண்ணியமும் தெரியலடி, நீ ஏன் வந்துட்டடி? வந்துட்டடி. அடியே சின்ன பொண்ணு, உன்னையே நாங்க கூட பிறந்த தங்கச்சியா தானடி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போக எப்படிடி உனக்கு மனசு வந்துச்சு? சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இந்த ஊரை விட்டு போக உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு? என்னத்த சொல்லக்கா, எல்லாம் எங்க தலையெழுத்து. தலையெழுத்து, வேற என்ன சொல்ல முடியும்? அக்கா, உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா இல்லக்கா, நீங்களே கஷ்டப்படுறீங்க, உங்களை போட்டு எதுக்கு சிரமப்படுத்தணும்னு சொல்லித்தான் எங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போய் அசிங்கப்பட்டதுதாக்கா மிச்சம், அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அடியே சின்ன பொண்ணு, ஆரம்பத்துல இருந்து உன் அன்னிக்காரி கொடுமைக்காரி, என்னைய மதிக்க மாட்டா, என்னைய ஒரு பிச்சைக்காரி மாதிரி தான் பாப்பா, அப்படி இப்படின்னு சொல்லுவியடி. அவங்க வீட்டுக்கு எதுக்குடி போன? என்னக்கா செய்யறது? போறதுக்கு போக்கடம் தெரியாம எங்க வீட்டுக்கு நான் என் மாமாவையும் கூட்டிட்டு போனேன். போனதுக்கு அவமானம் தான் கம்மிச்சோம். நான் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம என் மாமாவையும் நல்லா அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு அங்க போய் அசிங்கப்படணும்னு உன் தலையெழுத்தாடி. நீ ஏண்டி போன? இந்த அக்கா வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானடி? அதானடி, மூச்சுக்கு மூச்சு அக்கா 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 சொல்லுவியே, அதுல பொய்யான வார்த்தையாடி. என் வீட்டுக்கு வந்தா என்னடி? உன்னைய காணாம மனசு பரிதவிச்சு போச்சுடி. அடியே, இனிமையாவது ஏதாச்சும் ஒண்ணுனா இந்த அக்காட்ட சொல்லுடி, இந்த வசந்திட்ட சொல்லுடி. உங்களுக்காக நாங்க இருக்க முடி. தம்பிய பாருடி, தேசிங்க ராஜா மாதிரி இருந்த மனசே தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்களே. என்னை கண்டவன ராணியக்கா ராணியக்கா
கலகலன்னு சிரிச்சு ஆடி ஓடி பாடிக்கிட்டு இருந்ததுக்கு ஆண்டவருக்கு பொறுக்களை உழக்கா அதான் இப்படி அழுக வச்சு விட்டாரு ஆண்டவரு அழுக வச்சு விட்டாரு. சின்ன பொண்ணு அழுகாதடி, அழுகாத. வசந்தி நீ அழுகாதடி, நீ அழுக கண்டதா ரொம்ப அழுகுற, அழுகாத. வா எங்க வீட்டுக்கு வாடி, வா போவோம். இல்ல வேணாக்கா, அது நாங்க அது அடியே அக்கா சொல்றேன்ல, வாடி வா எங்க வீட்டுக்கு வா. வந்து போயினே. எங்க அக்காலாம் கூப்பிடுறாங்க. தம்பி வீட்டுக்கு வாங்க தம்பி, அங்க போய் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் தம்பி, வாங்க தம்பி. சரி சின்ன பொண்ணு, வா போவோம். கண்ணா மூச்சி ரே ரே கண்டு விடியாரே, இது மனிதர்கள் ஆடும்